ஒரு கடாயில் ஒரு 4 மிளகாய் வத்தல் காரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சொட்டு நெய் விட்டு வறுத்துருக்கோம். அதோட 3 பங்கு அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது கடுகு பொடி தான் செய்ய போகிறோம். கடுகு 50 கிராம் எடுத்தோன்னா 150 கிராம் முழு உளுந்து எடுத்துக்கணும். முழு உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். கடுகு 1 பங்கு அதை எடுத்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். கருகிடக்கூடாது. உடனே வெடிச்சிடும். ஏன்னா சட்டி சூடாக இருக்கிறதுனால உடனே வெடிச்சிரும். அதனால நல்ல கலர் மாதிரி வரணும். அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ருசிக்கு எடுத்துருக்கோம். அதையும் நம்ம முதல்ல மிளகாய் வத்தல், உளுந்தம்பருப்பு, உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு கடைசியாக கடுகையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்தோன்னா சுவையான ஆரோக்கியமான கடுகு பொடி ரெடி ஆயிடுச்சு. இது வின்டரில் சாப்பிடக்கூடியது. உடம்புல இருக்க கழிவுகளை எல்லாம் நீக்கும். உடலுக்கு சூடு தரக்கூடியது.